எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து சந்தபுரியிலேருந்து வர வழியில், சந்தபுரி வந்து பழங்களின் இளவரசின்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி என்னென்ன இருக்குங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வந்து இந்த மாதிரி மொழுகு, வெள்ளை மொழுகு, கருப்பு மொழுகு, தேன், இதெல்லாம் வந்து மருத்துவ குணம் உண்டு. இது உங்களுக்கு எல்லாமே முழுசாக சொல்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து கருவாடு முதற்கொண்டே இருக்குது. முந்திரி இதெல்லாம் இங்கேயே விளையிறது. இது என்னன்னாக்கா துரியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழம், அதில் செஞ்ச முட்டாய்ங்க. அதில் செஞ்ச முட்டாயி சிப்ஸு. இது வந்து அப்படியே துரியன் சிப்ஸு. இது வந்து மிளகு. தேன் அந்த இருக்குது பாருங்கள், இது கூட தேன், மலைத்தேன் சொல்லுவாங்கள்ல, அந்த தேன். இங்கே வந்து அதுக்கு வந்து நம்புங்கன்னு பேர். இந்த மாதிரி நிறையா இங்கே வந்து உங்களுக்கு வரிசலாக கடை இருக்கும். உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி இந்த காய் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டதில்லை. இந்த பழம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். 3 கிலோ 200 பாட்டு இந்த பழம். இது வந்து லம்யாயிங்க. இது வந்து லம்யாயி. இது என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஏப்ரல் சீசன் ஆரம்பித்து இது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் வந்து இந்த இருக்குது பாருங்கள், ரம்புட்டான். இங்கே வந்து கிலோ வந்து 50 பாட்டு 40 பாட்டு சீசனுக்கு தகுந்த மாதிரி 3 கிலோ 100 பாட்டு. நீங்கள் ஊரில் சாப்பிட்ருப்பீங்க. என்ன கிலோவுக்கு வாங்குறீங்கன்னு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னாக்கா நான் இங்கே பாட்டுக்கு வந்து இங்கே நான் என்ன விலைங்கிறத உங்களுக்கு சொல்லுவேன். மங்குஸ்தான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் பொறுக்கையும் எடுக்கலாம். இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்கிறதுலாம் 100 பாட்டு 200 பாட்டு இந்த மாதிரி இது பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நான் உங்களுக்கு நிறைய காட்டுறேன் பாருங்கள். விலை வந்து நீங்கள் எவ்வளோக்கு வாங்குறீங்கிறத சொல்லுங்கள். நான் இங்கே வந்து கிலோ நாங்கள் எவ்வளோக்கு ரூபாய்க்கு வாங்குங்கிறதும் நான் கமெண்ட்லேயே சொல்கிறேன். நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட்லேயே தெரியப்படுத்துகிறேன். இதுவும் ஒரு லம்யாய் தாங்க. அது புளிக்கும், இது இனிக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிலோ என்ன விலை எல்லாமே போட்டிருப்பாங்க. பெம்பிளி பாஸு இருக்குது. நம்ம ஊர் பெம்பிளி பாஸ் சொல்லுவோம்ல, அதுவும் இங்கே நிறையா கிடைக்கும். இதாங்க இந்த நாட்டோட பேரிச்சம்பழங்க. அந்த செங்காயாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கிலோ வந்து 250 பாட்டு வரும். நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிற பழம், இந்த சீத்தாப்பழம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மங்குஸ்தானும் இப்போ காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இந்த துரியானோட இது புளியிலேயே இங்கே நிறைய வகை இருக்குங்க. இனிப்பு புளி அப்படி இப்படின்ட்டு. முக்கியமான ஒரு பழத்தை நான் உங்களுக்கு காட்டணுன்னு ஆசைப்பட்றேன். அது என்ன பழம்னாக்கா துரியன். இதுலேயே வந்து இங்கே வந்து 3 மாதிரியான துரியன் இருக்குது. துரியன்லேயே வந்து மங்குன்னு ஒன்று இருக்கும். அது வந்து இந்த இருக்குது பாருங்கள். இப்போ வந்து சீசன் முடிய போகுதுங்க. நீங்கள் துரியன் சாப்பிட்டவங்க நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஊரில் என்ன விலைக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. இங்கே பாட்டில் என்ன விலை விற்குங்கிறதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வந்து கார்ப்பரேட் கிடையாது. விவசாயிகள் இந்த தோப்பு வச்சுருக்கிறவங்கெல்லாம் இங்கே டைரெக்டாக இந்த கடைக்கு கொடுத்துருவாங்க. இவங்க வந்து அதை வச்சு இவங்க அதிக லாபம் இல்லாமல் இங்கே எல்லாமே விலை வந்து ஒரே மாதிரி இருக்கும் எல்லா இடத்துலையும். இங்கே வந்து துரியன் வந்து நீங்கள் வந்து சாப்பிடும்போது வந்து உங்களுக்கு வந்து பிடிக்காது. அதே சாப்பிட்டுட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு உங்களை விடாது. துரியன் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. இப்போ ஏஷியாவிலே வந்து துரியன் அதிகமாக விளையிறது இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம். ஆனால் இந்த 4 நாட்டில் டேஸ்ட் அதிகமாக உள்ளது தாய்லாந்து துரியன் தாங்க. அதுவும் இந்த சந்தபுரி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய மார்க்கெட்டுங்க. பெரிய தோப்பு இங்கேயே விளையிறதுனால இங்கே இருக்க ரம்புட்டான், மங்குஸ்தான் எல்லாமே இங்கேயே விளையிறது தோப்பில். இது வந்து இது வந்து குழந்தை கொடுக்கும் வரம் கொடுக்கும் பழம்னு சொல்லுவாங்க. நிறைய பேரில் இது இருக்குது. இதுவும் வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. சாப்பிட்டவங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்ன விலைக்கு வாங்கி சாப்பிட்டீங்க என்ன இதுன்ட்டு. அதே வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டு பத்தையா, இப்போ பேங்காக்கில் சைனா டவுன்லாம் விலை கூட இருக்கும். இங்கெல்லாம் ஒரே மாதிரி விலைங்க. இங்கே தோப்பு இருக்குது. இவங்க எல்லாமே தோப்பு வச்சு நிறையா இங்கேயே விளையிறது. ஏன்னா இது வந்து மலைகளின் அதிகமான காடு மலை இருக்கிற ஏரியா. ஆனால் காட்டு விலங்கு அதிகமாக கிடையாது, யானைகள் இருக்கும், அவ்வளோதான். இங்கே துரியன் பழம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. துரியனு இங்கே வந்து பேரிச்சம்பழம் நிறையா இருக்குது. துரியன் பழம் வந்து உங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்குற பழம் நிறைய பேரில் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் ஏற்காட்டில் இருக்க போல இருக்குது. நீங்கள் அங்கே என்ன விலைக்கு வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் இங்கே பாட்டில் உங்களுக்கு ரூபாய்க்கு எவ்வளோ வருது கிலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பழம்லாம் பெருசாக வரும். அடுத்த ஏப்ரலில் உங்களுக்கு நான் துரியன் பழம் சம்மந்தமாக வந்தவொன்னே உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ பெரிய பழம் வருதுங்கிறதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரைஸை பற்றி, நான் உங்களுக்கு சொல்கிறேன். தாய்லாந்து வந்தாக்கா இந்த மாதிரி பழங்களை சாப்பிடாமல் போயிடாதீங்க. சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் ஊர்லலாம் விலை கூட. நீங்கள் என்ன விலைக்கு ரம்புட்டான் வாங்குறீங்க, மங்குஸ்தான் வாங்குறீங்க எல்லாமே தெரியப்படுத்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி
உங்களுக்கு நான் ப்ரைஸ் ரேஞ்சை பாட்டிலேருந்து கன்வெர்ட் பண்ணி நான் உங்களுக்கு ரூபாயிலே சொல்கிறேன். தாய்லாந்து வரவங்க சுற்றி பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பழங்களும் வாங்கி விரும்பி சாப்பிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.